மாசம் மாசம் பௌர்ணமி வந்தாலும் வருஷத்துல கிரிவலம் போறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாசமா சித்திரை மற்றும் கார்த்திகை மாசம் திகழுது. அப்பேற்பட்ட சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23, அதாவது சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:21க்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் புதன்கிழமை அதிகாலை 5:54 வரைக்கும் நீடிக்குது. இதுதான் சித்ரா பௌர்ணமிக்கான நேரம். கார்த்திகை தீபம்க்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் அதிகம் கூட்டம் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமிக்கு தான். 14 கிலோமீட்டர் கிரிவலப்பாதை முழுதுமே அப்படி கூட்டம் இருக்கும். கிரிவலம் போறவங்க, குழந்தைகளை கூட்டி போறவங்க ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா ராஜகோபுரம் கிட்ட தான் அளவு கடந்த கூட்ட நெரிசல் இருக்கும். அது மட்டும் மிகுந்த எச்சரிக்கையோட கடந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பொறுமையா போனீங்கன்னா பாதுகாப்பா முடிச்சுட்டு வரலாம். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் 4 மணிக்கு மேல கிரிவலம் ஆரம்பிச்சா நல்லது. இப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார வலம் வந்து தேவாரம், திருவாசகம் பாடி அவரோட நாமத்தை சொல்லி அவரோட அருளை பெறுவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.